அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு டஜனில் சில்வர் கிளாஸு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு நீங்கள் கொடுக்கும்போது வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை அப்படின்னா முகம் சுளித்தால் நீங்கள் தான் அதை சரி பண்ணணும் அப்படின்றார். எங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, கிரிட்டிக்கலான ஒரு விஷயந்தான் அது. நாங்கள் வந்து டீ போட்டு கொடுத்துட்றோம். கொடுக்கும்போது அவங்க ஏதாவது சொன்னால் மட்டும்தான் நம்மளால் அதை வந்து தெரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா நம்மளால் அதை தெரிஞ்சுக்க முடியாது இல்லை. அதனால் ஆனால் அந்த ஐயா வந்து சண்டை போட்டார் பார்த்தீங்களா, அவரை நாங்கள் நல்லா பார்த்து வச்சுருந்தோம். அப்போ ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்கிறாங்கப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். சரி வாங்க, இன்னைக்கு நம்ம ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடர்க்குள்ளே போகலாம். அதாவது எத்தனாவது பகுதி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 135வது பகுதியை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 134வது பகுதியில் ஃபைனலாக என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். அதாவது எங்கள் டீ கடைக்கு ஒருத்தர் வந்து டீ கேட்கும்போது நாங்கள் கண்ணாடி கிளாஸில் போட்டு கொடுத்து அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்து ஓனர் வந்து தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு அவருக்கு ஏற்றுக்கிட்டே பேசுகிற மாதிரி பேசி எங்களை ஒரு வழியாக அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க வச்சாருன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அவர் வந்து இருங்கப்பா, நான் அவசரமாக வெளியில் போயிட்டு வர்றேன், வெளியில் போகிற வேலை இருக்குது, வந்து உங்களுக்கு என்ன ஏதுன்றதை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். சரிங்க நானும் சொல்லிட்டோம். இதாப்பா நான் வந்து ஃபைனலாக சொல்லி முடிச்சிருந்தேன். சரி வாங்க, இப்போ நம்ம 135வது பகுதிக்குள்ளே போகலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து அந்த ஐயா வந்து வெளியில் போயிட்டு வந்துட்டார். வந்து நாங்கள் வந்து கடையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயுமே அவர் சாயந்தரமாக வந்துட்டார். வந்த உடனே அவர் வெளியில் போயிட்டு வந்த களைப்பெல்லாம் வீட்டுக்குள்ளே போய் எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரும்போது எங்கள் கடையை தாண்டி தான் அவங்க வீட்டுக்கு போகணும். இப்போ வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டார். முடிச்சுக்கிட்டே இருக்கோங்க அப்படின்னா, சரி கொஞ்சம் நேரம் இருங்கம்மா, அந்த வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். சரின்னு சொல்லிட்டு நாங்களும் கடையில் அந்த டீ வட்டை பட்டரை கிட்டரை எல்லாத்தையுமே கழுவணும். கழுவிட்டு வேலை பார்த்துக்கிட்டே அவரையும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்தோடனே பார்த்தீங்கன்னா உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வந்துட்டார் அந்த ஐயா. அப்போ வந்துட்டு என்னப்பா காலையில் இந்த மாதிரி பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னாரு. ஆமாங்க, எங்களுக்கு தெரியாது, நாங்கள் வந்து டவுனுக்குள்ளே தான் டீ கடையில் வேலை பார்த்து பழக்கம், இந்த மாதிரியெல்லாம் அங்கே வந்து சொல்லவும் மாட்டாங்க, அதனால் எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்காரர் சொல்ல. அப்போ அவர் சொன்னார், எப்பா இது வந்து கொஞ்சம் கிராமம்தான், கிராமத்தில் நிறைய விஷயங்கள் டவுனை விட கிராமத்தில் வந்து வித்தியாசமாக தான் இருக்கும். நீங்கள் தான் வந்து அது எப்படி என்ன அப்படின்றத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதை அப்படியே நீங்கள் கொண்டு போனால் தான் இந்த கடையை வந்து நீங்கள் நிரந்தரமாக நடத்த முடியும் அப்படிங்கிறாரு. அப்படியா அங்கேயா, எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னார், இங்கே வந்து ஜாதி பாகுபாடு நிறைய பார்ப்பாங்க, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டஜனில் சில்வர் கிளாஸு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு நீங்கள் கொடுக்கும்போது வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை அப்படின்னா முகம் சுளித்தால் நீங்கள் தான் அதை சரி பண்ணணும் அப்படின்றார். எங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, கிரிட்டிக்கலான ஒரு விஷயந்தான் அது. நாங்கள் வந்து டீ போட்டு கொடுத்துட்றோம். கொடுக்கும்போது அவங்க ஏதாவது சொன்னால் மட்டும்தான் நம்மளால் அதை வந்து தெரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா நம்மளால் அதை தெரிஞ்சுக்க முடியாது இல்லை. அதனால் ஆனால் அந்த ஐயா வந்து சண்டை போட்டார் பார்த்தீங்களா, அவரை நாங்கள் நல்லா பார்த்து வச்சுருந்தோம். அப்போ ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்கிறாங்கப்பா இந்த ஊருக்குள்ளே. அவங்க வந்து சொன்னாங்கன்னா சரிங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுற, டக்குன்னு வந்து நீங்கள் கூட அந்த டீயை சாப்பிட்டுக்கோங்க, வேறு டீயை வந்து கிளாஸில் போட்டு நீங்கள் கொடுத்துருங்க, அப்போனா மட்டும்தான் நீங்கள் வந்து வேலை பார்க்க முடியும், தொழில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப உண்மையிலே அவர் வயசுக்கு ஏற்ற பக்குவம், அப்படி ஒரு நல்ல அமைதியாக சொன்னார், எங்களுக்கு எடுத்து சொன்னார் எல்லாமே. எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு.
அவருக்கு வந்து மனைவி கிடையாது. அந்த அம்மா தவறிட்டாங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பொண்ணு வீட்டில் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. எங்களுக்கு அவ்வளோ சரிவர பழக்கம் இல்லைல்ல. அதுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போனார். பார்த்து நடந்துக்கங்க. உங்களுக்கு கடை கொடுத்துருக்குறவனுமே ரொம்ப கோவக்காரங்க. அவனுமே கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க. சட்டுன்னு கோவப்படுவேன், படபடன்னு பேசுவேன். அவன் தான் கேட்டான், நான் டீ கடை வைக்க போகிறேன், எனக்கு கொடுங்க அப்படின்னா. இந்த ஊருக்குள்ளே வந்து நிறைய பால் எல்லா வீட்லேயும் ஊற்றுவேன். நான் வந்து இந்த கடையை நான் வச்சுக்கிறேன், இந்த இடத்த கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். சரி, அது வந்து மாடு கொட்டம் போல். அவங்க சரி சும்மா தானே கிடக்கு, மாடெல்லாம் கிடையாது, சும்மா தானே கிடக்குன்னு சொல்லிட்டு வாடகை எதுவும் இல்லாமல் சரி பண்ணி கடை நடத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே அந்த அளவுக்கு எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் அவர். யாரும் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. நல்ல பெரிய கடையாக தான் இருக்கும். ஒரு 10-20 பேர் அட்டன் டயத்தில் உட்காரலாம். அந்த அளவுக்கு நல்ல பெரிய கடை. அவர் வந்து அந்த ஒரு பெருந்தன்மை, அந்த மனசு பாருங்களேன். சும்மா வச்சுக்கப்பா இடத்த, நீ இருக்கிற வரைக்கும் கடையை நடத்திக்க, எனக்கு தேவைப்படையில நீ கொடு அப்படின்னு சொல்லி பேசிட்டு அந்த கடையை வச்சுருக்காங்க. உண்மையிலே நல்ல மனிதர் மக்களை. சரின்ட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டார். நாங்களும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு மறுநாள் போய் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கிளாஸ் இதுகளெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு லாக்கெல்லாம் கிடையாது. சும்மா வந்து கல்லுப்பட்டை, அது என்னது பட்டியக்கல்லும்பாங்க, அந்த பட்டியக்கல்லில் தான் பட்டறை, டீ பட்டறை. அதுக்கு கீழே தான் நாங்கள் வந்து ஜாமான்களை அப்படியே மூடி வச்சுட்டு அப்படியே வந்துடுவோம். ஆனால் லாக்கெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஓப்பனாக தான் இருக்கும். கடை சுற்றிலுமே ஓப்பன் தான். இப்போ மாடு கொட்டம் எப்படி இருக்கும் அதுதான், சுற்றிலுமே ஓப்பன் தான். அந்த கல்லுக்கு கீழே வந்து நாங்கள் உள்ள எல்லா ஜாமானையும் வச்சுட்டு காசு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம். பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 4-5 நாள் கழித்து அங்கே இருந்ததில் ஒரு பாத்திரங்கள் கொஞ்சத்தை காணோம். எங்களுக்கு ஒன்றுமே புரியல. காலையில் நான் போக மாட்டேன், அவங்க மட்டும்தான் போவாங்க. போய் கடையை திறந்து பார்த்தா சில்வர் பாத்திரம் கொஞ்சம் காணோம். இவருக்கு ஒன்றும் புரியலை. ஏன்னா 5 மணிக்கு போய் கடை திறப்பாங்க. 5 மணிக்கு கடை திறக்கும் போது அவனுக்குள்ளே அந்த அளவுக்கு யாரும் எழுந்திரிச்சிருக்க மாட்டாங்க, எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா இது பாத்திரத்தை காணோம், நம்ம போய் யாரை கேட்குறது, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரே குழப்பம். காலையில் அவர் பாவம் போய் கடை திறக்கையில் இந்த குழப்பம். பாத்திரத்தை காணோன்னா யார்கிட்ட போய் நம்ம கேட்குறது? கடை ஓப்பனாக இருக்குது, கடையில் ஒரு கதவு எதுவும் கிடையாது. பார்த்தீங்கன்னா அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே அவர் கடையை வந்து கொஞ்சம் நேரம் ஆகிப்போச்சு. கடையை ரொம்ப நேரமாக ஜாமான் இருந்தால் தானே கடையை நடத்த முடியும். அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அப்போ ஃபோனெல்லாம் கிடையாது, தகவல் எனக்கிட்ட வந்து சொல்லவும் முடியாது. நான் வந்து அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும் நம்ம நடந்து வரணும்னா. வண்டி கிடையாது, எங்கள் வீட்டுக்காரர் அப்போலாம் வண்டியெல்லாம் கிடையாது. சரின்னு சொல்லிட்டு அப்படியே மனசு திக்குன்னு நிற்கிறாரு. கடையில் ஜாமான் எதுவும் இல்லையே, எப்படி டீ போடுறது அப்படின்ட்டு நின்று முடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கார ஓனர் வராரு, பாலை கொண்டுட்டு வர்றாரு. பால் வந்து அவர் தான் கொண்டு வந்து கொடுப்பார். ஒரு 5-5:30 போல் வருவார். அப்போ வந்த உடனே என்னங்கண்ணா இந்த மாதிரி காணோண்ணா, பாதி ஜாமானை காணோம், என்ன பண்ணுறதுங்க. ஐயோ என்னப்பா சொல்கிற அப்படின்றார். ஆமாம், நான் வந்து பார்த்தேன் இந்த மாதிரி காணோம். இல்லையே, அப்படியெல்லாம் இந்த ஊரில் அந்த அளவுக்கு இவ்வளோ நாளாக நாங்கள் கடை நடத்தியிருக்கோம், இந்த மாதிரிலாம் போனது இல்லையே அப்படின்றார். ஐயோ நான் என்ன சும்மா வாங்க சொல்ல போகிறேன் அப்படின்னோடனே அவர் அப்படியே யோசிக்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு. சரிண்ணா அப்படியே 2 பேர் அவர் சொன்ன உடனே இவருக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா இப்படி சொல்கிறாரு, நம்ம என்னமோ எடுத்த மாதிரின்னு எங்கள் வீட்டுக்காருக்கு தோணிடுச்சு. அவர் இல்லைப்பா, அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் போனது கிடையாது, நாங்களும் தான் இவ்வளோ நாளாக கடை நடத்தியிருக்கோம், நீங்கள் என்னமோ புதுசாக சொல்கிறியப்பா அப்படின்னு சொல்ல. இப்படி 2 பேருக்குமே ஒரு எப்படி சொல்கிறது, வாக்குவாதம் இல்லாமல் ஒரு யோசனை அப்படியே ஓடிச்சு மக்களே. இது எந்த அளவுக்கு போய் முடிஞ்சிச்சு, நல்ல விதமாக முடிஞ்சா எப்படி முடிஞ்சுன்றத நம்ம 136வது பகுதியில் பார்க்கலாமா மக்களே? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பொன்தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க மக்களே. கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் கமெண்டை போடுங்க. அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். சரிங்களா? சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே.